இன்னைக்கு அண்ணனோட அறிவிப்புகள் எல்லாமே எப்பவுமே எங்க அண்ணனோட அறிவிப்புனாலே ஒரு தீபாவளி அந்த மாதிரிதான், அவரோட புது படத்துக்கு அந்த மாதிரிதான். இன்னைக்கு மகளிர் தினம் அதுமா, இன்னைக்கு அவர் கொடுத்த ஒவ்வொரு திட்டங்களும் மகளிருக்கு பிளாக் பஸ்டர் மூவி பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷமான திட்டங்கள். அதுல முக்கியமா பார்த்தா பெண்கள் உதவித்தொகை 2500 உயர்த்திருக்காரு. எங்க தளபதி ஆட்சிக்கு வந்தா கட்டாயமா ஒவ்வொரு பெண்களுக்கும் 2500 தரதா சொல்லிருக்காரு. 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எந்த குழந்தைகளும் கல்வியை பாதியில நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குழந்தைய பெற்ற தாய்மார்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை 15,000 நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து நம்ம வேலுநாச்சியார் பெண்கள் படை திட்டமா அறிவிச்சிருக்காங்க. அதன் மூலமா தமிழகம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் எங்க பெண்களுக்கு என்ன அநீதி நடந்தாலும் அந்த இடத்துக்கு 5 நிமிடத்துல போய் சேர்ற அளவுக்கு அந்த திட்டம் செயல்படும்ன்றத உறுதியும் கொடுத்திருக்காங்க. இது எல்லாம் விட ஒரு சிறப்பான திட்டம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மத்த ஆட்சிகள்ல இப்ப டிஎம்கே எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பச்சை பேருந்து, சிகப்பு பேருந்துல ஃப்ரீ, பிங்க் பேருந்துன்னு கலரா பிரிச்சு வச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்க அண்ணன் கிட்ட எந்த வேற்றுமையுமே இல்ல. எல்லா பேருந்துகளையும் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு இலவச டிக்கெட்ன்றதை எங்க அண்ணன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே எங்களுக்கான ஒரு பெரிய வாக்குறுதியா நினைக்கிறோம். எங்க அண்ணன் கண்டிப்பா ஆட்சி அமைக்கணும்.